நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த தப்பை மட்டும் பண்ணிடவே கூடாது. நமக்கு ஒரு அடிப்பட்டா அது பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். நான் பண்ண தப்பும் அதுதான். நான் 2018 தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நேஷனல் லெவல் ஜிம்னாஸ்டிக்ஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நடந்த எந்த நேஷனல்ஸ்லையுமே என்னால் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியல. ஒரு நாள் நான் ஃப்ளிப்ஸ் பண்ணி லேண்ட் பண்ணும்போது எனக்கு நீ ஸ்லிப் ஆச்சு. அதே நாள் திரும்ப ஃப்ளிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ளிப் பண்ணி லேண்ட் ஆகும்போது அதே லெக் திரும்பவும் ட்விஸ்ட் ஆச்சு. ஆனால் இந்த டைம் எனக்கு டக்குன்னு ஒரு பாப் சவுண்ட் கேட்டுச்சு. அப்படியே முட்டையை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன். இந்த டைம் நீல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நடக்க ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு என்னோட நீ தனியாக போயிடுமோன்ற அளவுக்கு இன்ஸ்டெபிலிட்டி ஃபீல் ஆச்சு. இப்போவுமே நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு அது என்ன பிரச்சனைன்னே தெரியாது. எப்பவும் போல் ஜஸ்ட் நார்மலாக ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து ஸ்வெல்லிங் பெயின்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்னாச்சுன்னா அகெயின் அதே நீல ட்விஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சப்போஸ் நான் அது கான்சியஸாக இல்லாமல் லேர்ன் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்லிப் ஆகிடும். நான் என்ன பண்ணேன், 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் போய் ஒரு ஃபிசியோதெரப்பியை பார்த்தேன். என்னோட நீயை டெஸ்ட் பண்ணிவிட்டு எம்ஆர்ஐ எடுத்தேன். எனக்கு ஏசிஎல் லெக்மெண்ட் டேர், இது கிரேட் 3, இதுக்கு ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஏசிஎல்னால் என்னன்னே தெரியாது. இதில் கிரேட் 3 வேறு. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக் கேர். பை பாய்.